முத்துக்குமரனுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்துச்சுல, அது என்னங்கிற டீட்டெயில்ஸை ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். சின்ன லைக் கொடுங்க, சேனல் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா குவிக் அப்டேட்ஸ் கொடுத்து உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். சரி, இப்போ முத்துக்கும் ஜாக்லினுக்கும் பெரிய சண்டைங்க. நேற்று பெரிய சண்டைலாம் ஒன்றும் இல்லை, சப்ப மேட்ரு தான். ஆனால் சண்டை தான் பெருசு. என்ன அப்படின்னா, முத்துக்குமரன் ஜாக்லின் இவங்க கேர்ள்ஸ் டீம்லாம் உட்காந்து வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன், அருண், விஜய், விஷால், ரஞ்சித் எல்லாருமே அவங்க வந்து அந்த சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரஞ்சித் சார் வந்து டீ குடிக்கிறாங்க போல இருக்கு. அவர் தண்ணி குடிச்சிட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்துட்டு டீன்னு ஜாக்லின் அசியூம் பண்ணிவிட்டு ஜாக்லின் வந்து கேட்டிருக்காங்க, சார் பாய்ஸ் டீமுக்கு வந்தால் என்ன கேட்டாலும் கிடைக்கும்னு சொன்னீங்க, ஆனால் ஒரு டீ கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே முத்துக்குமரன் வந்து என்ன வேணும் உனக்கு ஜாக்லின் அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்ட உடனே வந்துட்டு அருண் வந்து சொல்லியிருக்காரு, என்ன கேட்டாலும் கொடுத்துருவியா அப்படின்னு கேட்ட உடனே முத்துக்குமரன் வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவ்வளோதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஜாக்லினும் என்ன சொன்னீங்க அப்படின்னோடனே தரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் அதை சொல்லியிருக்காரு. உடனே ஜாக்லினும் ஓகேன்னு சொல்லிட்டு திரும்ப கேர்ள்ஸ் டீம் சௌந்தர்யா, ராயன் அவங்க எல்லாரும் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்க ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திரும்ப வந்து நீங்கள் முத்துக்குமரன் நீங்கள் ரொம்ப ரூடாக பேசுகிறீங்க, நீங்கள் யார் எனக்கு தரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் நீங்கள் சீரியஸ் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து முத்துக்குமரனை திட்டியிருக்காங்க. உடனே முத்துக்குமரன் எதை சீரியஸாக எடுக்கணும், எதை ஜாலியாக எடுக்கணும்னு தெரியாதாம்மா உனக்கு, நான் சும்மா அவங்ககிட்ட கவுண்டர் பண்ணேம்மா, நான் உனக்கே சொல்லலைம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்லியிருக்காரு. எதை சீரியஸாக எடுக்கணும், எதை ஈஸியாக எடுக்கணுங்கிறது நீங்கள் எனக்கு சொல்லித் தராதீங்க, அது நான் தான் டிசைட் பண்ணுவேன், நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது, நீங்கள் எப்படி என்கிட்ட ரூடாக பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அம்மா நான் உன்கிட்ட சொல்லலைம்மா, நான் வந்து அருண்கிட்ட தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் அருணும் விஜய் விஷால் 2 பேருமே அவங்க சப்போர்ட்டுக்கு வராங்க. அவன் என்கிட்ட தாம்மா கவுண்டர் போட்டுட்டு இருந்தான், சும்மா ஃபன்னாக தாம்மா பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு 2 பேருமே முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உடனே வந்துட்டு ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ண முடியாது, எனக்கு டீ தர முடியாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாதுன்னு எகெயின் திரும்ப சொன்னதே சொல்கிறாங்க. அப்போ உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, இனி நாளைக்கு டீ போட்டு கொடுத்தா கூட குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கம்மியாக சொல்லிட்டு ஜாக்லினை பார்த்துட்டு, அம்மா எனக்கு டீ போட தெரியாதுமா, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே ஜாக்லின் சொல்கிறாங்க, இப்படி நல்லா பேசுகிறீங்க முத்துக்குமரன், நல்லா பேசி மழுப்புறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அது அப்படியே அந்த இது டிசால்வ் ஆகிடுது. ஆனால் முத்துக்குமரன் வந்து அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கண்டென்ட் கிடைக்கலன்னா எதையாவது ஒன்று வச்சு சண்டை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா முத்துக்குமரன் இந்த ஃபைட்டை வந்துட்டு தீபக் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறாரு, நம்ம பாய்ஸ் டீமில் ஒரு நாளைக்கு விஷால் எல்லாத்துக்கும் குக் பண்ணிட்டு இருந்தான், அப்போ வந்து முட்டை போட்டுட்டு இருந்தான். உடனே யாருக்கிட்டா முட்டை போடுறேன் அப்படின்னு கேட்டதுக்கு ஜாக்லினுக்கு போடுறேன், நாங்கள் எல்லோரும் சாம்பார் சாதம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம், ஜாக்லினுக்கு தான் போடுறேன் அப்படின்னு விஷால் சொன்னான். உடனே அப்படி ஆனான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நான் மட்டும் இல்லை, எந்த பாய்ஸுமே எதுவுமே கேட்கல. சரி அவளுக்கு ஏன் கொடுக்குற விட்டுரு, எனக்கு கூட ஒரு முட்டை போட்டு தான் கூட யாரும் கேட்கல. அந்த மாதிரி தான் பாய்ஸ் டீம் இருக்கிறோம். எது வேணால் யார் வேணால் எடுத்து சாப்பிடலாம், யாரும் யாரையும் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. ஸோ ஒரு டீ கொடுக்க மாட்டேன்னா நான் சொல்லுவேன். இப்படி அந்த பொண்ணு ஓவராக ரியாக்ட் பண்ணுது. ஏற்கனவே இந்த டாஸ்க் லெட்டர் இருந்தால் படிமா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் ஒரு இடத்துல ஜாக்லின் கிட்ட கொடுத்துருப்பாங்க. இந்தா படின்னு இப்படி நீங்கள் நீட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு முத்துக்குமரன் வந்து நான் சாதாரணமாக தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த இடத்துல அவர் சாதாரணமாக தான் சொல்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் வந்து அதர்வைஸ் நல்லா தான் விளையாடுறாங்க. பட் முத்துக்குமரனை பார்க்கும்போது அவங்க ஒரு ப்ரீகன்சீவ் நோஷனோட ஒரு சிவப்பு கலர் கண்ணாடி போட்டு பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ முத்துக்குமரன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சிவப்பாக தான் தெரியுது. ஸோ அந்த ஒன்றையும் ஜாக்லின் வந்து திருத்திக்கிட்டால் ஜாக்லினும் இன்னும் நல்ல கேமில் இம்ப்ரூவ் பண்ண முடியும். தேவையில்லாமல் தான் இந்த இடத்துல ஜாக்லின் கோவப்பட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். முத்து பக்கம் தான் நியாயம் இந்த மாதிரி நான் நினச்சேன். நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.